ஒவ்வொரு ஆண்டும் மே 1ஆம் தேதி கொண்டாடப்படும் தொழிலாளர் தினம் வெறும் பொது விடுமுறை அல்ல. மாறாக இதுவரை நாம் என்னவெல்லாம் சாதித்துள்ளோம் என்பதை திரும்பி பார்க்கவும், இனி நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை திட்டமிடவும் இந்நாளை பயன்படுத்த வேண்டும். ஆய்வாளரும் சமூகம், பொது கொள்கை, பெண்களின் குரல் தொடர்பில் கட்டுரைகளை எழுதி வருபவருமான சல்மா இஸ்மாயில் இவ்வாறு கூறுகிறார். இவ்வாண்டு தொழிலாளர் தினத்தை கூடுதல் பெருமையுடன் நாம் கொண்டாட பல காரணங்கள் உள்ளன. 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலையில்லா திண்டாட்ட விகிதம் 3.1 விழுக்காட்டுக்கு குறைந்துள்ளது. இதன் மூலம் ஏராளமான மலேசியர்களுக்கு வேலை இருப்பது தெரிகிறது. வெறும் வேலையல்ல, நிலையான, அதே சமயம் தன்மானத்தை உறுதி செய்யக்கூடிய வேலையாகும். ஆழ்பல சந்தையிலும் மலேசியா 70.6 விழுக்காடை பதிவு செய்துள்ளது. வேலை சந்தையில் பெண்களின் பங்கேற்பும் 56.8 விழுக்காட்டுக்கு அதிகரித்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு மேலும் ஏராளமான பெண்கள் பங்களிப்பது இதன் மூலம் நிரூபணமாகிறது. டிவேட் எனப்படும் தொழில், கல்வி மற்றும் பயிற்சி பட்டதாரிகளுக்கு வேலை கிடைப்பதும் 94 விழுக்காடாக உள்ளது. இது தவிர சொக்சு எனப்படும் சமூக பாதுகாப்பு நிறுவனத்தின் சந்தாதாரர்களின் எண்ணிக்கையும் 9.9 மில்லியன் பேருக்கு அதிகரித்துள்ளது. சொந்த தொழில் செய்து சந்தா பங்களிப்போரின் எண்ணிக்கையும் 2 ஆண்டுகளில் 7 லட்சம் பேரிலிருந்து 9 லட்சம் பேருக்கு உயர்ந்துள்ளது. சமூக பாதுகாப்பை பெற வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு சொந்த தொழில் செய்வோர் மத்தியில் அதிகரித்துள்ளதை இது புலப்படுத்துகிறது. இல்லத்தரசிகளுக்கான சொக்சோ பங்களிப்பும் உயர்ந்துள்ளது. முந்தைய ஆண்டில் வெறும் 2 லட்சம் இல்லத்தரசிகள் மட்டுமே இத்திட்டத்தில் பதிந்து கொண்ட நிலையில் தற்போது அவ்வெண்ணிக்கை 5 லட்சம் பேரை தாண்டியுள்ளது. இவ்வாண்டில் ஆகச் சிறந்த அடைவுநிலை என்னவென்றால், நடுத்தர ஊதியம் பெறுவோரின் சம்பளம் முதன்முறையாக 3000 ரிங்கிட்டை தாண்டியதுதான். 2700 ரிங்கிட்டிலிருந்து 3045 ரிங்கிட்டாக சம்பளம் உயர்ந்திருப்பது அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவியுள்ளதோடு சிறந்த எதிர்காலத்திற்கான உத்தரவாதத்தையும் கொடுத்துள்ளது. மேற்கண்ட அடைவு நிலைகள் அதனையும் மலேசியா சரியான தடத்தில் பயணிப்பதை காட்டுகின்றன. ஆனால் இதோடு நாம் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. தொழிலாளர்களின் நலன்களை தொடர்ந்து பேண வழி காண வேண்டும். இந்த அடைவு நிலையெல்லாம் அவர்களின் வாழ்வில் உண்மையிலேயே மாற்றத்தை கொண்டு வருவதை உறுதி செய்ய வேண்டும். தொழில் தர்மமும் தன்மானமும் கட்டிக்காக்கப்பட வேண்டுமென தொழிலாளர் தின சிறப்பு கட்டுரையில் சல்மா கூறினார்.